வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது லாக்ட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா லயன்ஸ் கேட் பிளே ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் 4x4 அப்படின்ற அர்ஜென்டினியன் மூவியோட அபிஷியல் ரீமேக் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த படம் தெலுங்குலயுமே வந்திருக்கு. டொங்கல் உன்னாரு ஜாக்கிரதை அப்படின்ற பேர்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சமுத்திரக்கனி அதுல நடிச்சிருப்பாரு. இந்த படம் ஒரு வித்தியாசமான சர்வைவல் த்ரில்லர். அதாவது திருட போன ஒரு திருடன் காருக்குள்ளேயே மாட்டிக்கிறான். அவனுக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய கதை. அந்த திருடன் தான் எடி. இவன் ஒரு முன்னாள் திருடனா இருந்திருப்பான். பிரசன்ட்ல தன்னோட மகளுக்காக திருப்பி சின்னதா ஒரு திருட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிக்கிற கார்ல எல்லாம் இருந்து வேல்யூபிள் திங்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு காரையா ஓபன் பண்ணிட்டு போவான். அப்போ அந்த இடத்துல ஒரு லக்ஸரியான கார் ஒண்ணு நிக்குது. அதை ஓபன் பண்ணுவான் அண்ட் உள்ளேயும் போயிடுவான். போனவன் அங்கேயே எக்கு தப்பா சிக்கிக்கிறான். அங்கிருந்து வெளியே வரவும் முடியல. வெளியே கத்துனாலும் யாருக்கும் கேட்க மாட்டேங்குது. அண்ட் ஒரு மாதிரி அந்த காருக்குள்ளே மாட்டிக்கிறான். அவரை அங்க டிராப்ல வச்சது யாரு அப்படின்னா வில்லியம் அப்படின்ற ஒரு நபர். எதுக்காக இவனை டிராப் பண்ணாரு அண்ட் அந்த காருக்குள்ள இருந்து அவன் வெளியே வந்தானா இல்லையா, அங்க என்னென்ன கஷ்டங்கள் ஃபேஸ் பண்றான், டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்றது அந்த படத்தோட கதை. வெறும் 4x4 சைஸ் இருக்கக்கூடிய ஒரு காருக்குள்ள ஒரு த்ரில்லர் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டா இருந்துச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த காரை பயங்கர ஹைடெக்கா டிசைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த காரோட கண்ணாடியை சுட்டா நம்ம மேலேயே தெரிக்கும். அந்த அளவுக்கு புல்லட் ப்ரூஃப் இருக்கும். அதே மாதிரி அந்த காருக்குள்ள கரண்ட் ஷாக்லாம் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த எல்லா சஃபரிங்ஸுமே நம்ம ஆள் உள்ள ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதுலயும் நேரம் போக போக அவரோட டெஸ்பிரேஷன் அப்படின்றத ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. ஒரு கட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டீஹைட்ரேட் ஆகி எதையாவது குடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒண்ணு பண்ணுவாரு. அந்த சீன்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. இதுல இருந்து வெளியே வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற ஒரு நீட்டான டென்ஷன் அப்படின்றதையும் பில்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு காரணம் ஒண்ணு சொல்லியிருப்பாங்களா, அந்த காரணம் அப்படின்றது இன்னுமே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். ஆல்சோ அந்த கிளைமேக்ஸ்ல நடக்கக்கூடிய கேஸ் அப்படின்றதெல்லாம் ஓகே, பட் முடிச்ச விதம் அப்படின்றதுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இருக்காது. டியூரேஷன் வைஸ் 1.5 மணி நேரத்துக்குள்ள கிறிஸ்பா முடியக்கூடிய ஒரு படம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அடல் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்ல, பட் இருந்தாலும் கெட்ட வார்த்தைகள் அண்ட் மைல்டா பிளட் அப்படின்றது இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.